ஏற்றக்கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் வலி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். கண்ணனை எப்போது அடைவோம்? கண்ணனிடத்தில் எப்போதுதான் நாம் காதல் கொள்வோம்? கண்ணனுடைய தயைக்கு பாத்திரபூதர்களாக எப்போது ஆவோம்? கண்ணனோடு அனுபவம் பெற்று பறையான மோட்சத்தையோ இகலோக சுகத்தை கொடுக்கக்கூடிய பறை என்கின்ற வாத்தியத்தையோ எப்போது பெறுவோம் என்கின்ற ஆவலில் ஆண்டாள் தனித்திருந்தால் அனுபவம் கொள்ளலாகாது என்பதற்காக கூட பாகவதோஸ்தம ஸ்திரீகளை அழைத்து கொண்டு நாளுக்கு ஒரு பாசுரம் என்கின்ற கணக்கிலே மார்கழி மாதத்தில் 30 நாட்களுக்கும் 30 பாசுரங்களை பாடி வந்த கிரமம்தான் இது. முதல் 5 பாசுரங்களால் இந்த பாவை நோன்புக்கு எங்கனே முன்னுரை சொல்ல வேண்டும், எது எது செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது. பாவை நோம்பிருந்தால் ஒரு தனித்து இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ என்ன லாபம், சமுதாயத்துக்கு என்ன லாபம், நாட்டுக்கு என்ன லாபம், உலகத்துக்கு என்ன லாபம் என்று சொல்லி யாரை அடையப் போகின்றோம் என்கின்ற விஷயத்தையும் சொல்லி தலை கட்டினாள். 6ஆம் பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் எல்லே இளங்கிளியே என்கின்ற பாசுரம் வரை நாளுக்கு ஒரு வகையான ஒரு பாகவதோத்தம ஸ்திரீயை எழுப்ப வேண்டும் என்கின்ற கணக்கில் 10 பெண் பிள்ளைகளை எழுப்பினாள். எழுப்பின பெண்களோடு கூடிய ஆண்டாள் கூடியிருந்து குளிர வேண்டும் என்பதற்காக கண்ணனுடைய திருமாளிகைக்கு 16ஆம் பாசுரத்தில் சென்று வாயில் காப்பான், கோயில் காப்பான், கொடிக்காப்பான் என்று அத்தனை பேருக்கும் நமஸ்காரம் செய்தாள். 17ஆம் பாசுரத்தில் நந்தகோபாலன் யசோதை பலராமனுக்கு நமஸ்காரம் பண்ணி 18, 19, 20 நப்பின்னை பிராட்டியை முன்னிட்டு கிருஷ்ணருக்கு நமஸ்காரம் பண்ணலாம் என்று நப்பின்னை பிராட்டியின் புகழ் பாடினாள். எல்லாரையும் பாடியாச்சு. இப்ப கண்ணனை பாட வேண்டாவோ என்கின்ற கணக்கில் 21ஆம் பாசுரம் தொடங்கி 25ஆம் பாசுரம் வரை கண்ணனுடைய பெருமையை சொல்லுகின்றாள் ஆண்டாள். அதுலதான் இது என்ன சொல்றாய், ஏற்றக்கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப. அந்த பசுக்களிடத்திலிருந்து பால் கறக்க வேண்டும், அது குடங்குடமா சேர்றது. பெரிய பாத்திரங்களும் இருக்கு, ஏத்த மாதிரி பாத்திரமும் இருக்கு. நீங்களே கடைக்கெல்லாம் போனீங்கன்னா 1 லிட்டர், இப்போ முன்னெல்லாம் எண்ணெய் வாங்குவோம் பாருங்க, அப்போ பாத்திரத்தை எடுத்து போயிடுவோம். பாத்திரத்தை பார்த்தாலே அவர் சொல்லிவிடுவார், ஓ 1 லிட்டர் வேணுமா, 4 லிட்டர் வேணுமா, 10 வேணுமா கேட்டுருவார். அதனால பாத்திரத்தை அறிந்து ஞானத்தை கொடுப்பவர் ஆச்சாரியன். இது ஆச்சாரியனுக்கு இருக்கக்கூடிய லட்சணம். இப்ப பசு என்று பார்த்தால் அது சாட்சாத் ஆச்சாரியன், பால் என்று பார்த்தால் ஞானம், பாத்திரம்னு பார்த்தா சிஷ்யன். அதனால ஏற்றக்கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப. பாத்திரத்தை வச்சா பாத்திரத்தை விட உயர்ந்ததாக இருக்கக்கூடிய பாத்திரத்தின் மீது பாலெல்லாம் வழிகிறதே, அப்பேற்பட்ட பசுக்களை உடையவனே. ஏற்றக்கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள்.
இது கடோபனிஷத்துல விஸ்ரவஸ் கொடுத்த பசுக்களை போல அல்ல, நச்சிகேதஸ் கேள்வி கேட்டதை போல இருக்கக்கூடிய பசுக்கள் அல்ல. திரிஜடன் என்கின்றவனுக்கு அயோத்தியாவை விட்டு கிளம்பும் போது ராமன் எப்படி கொழுத்திருக்கக்கூடிய பசுக்களை தானம் பண்ணாரோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பசுக்கள். இது கிருஷ்ணாவதார பசுக்கள், அது ராமாவதார பசுக்கள். அதனால இந்த இடத்துல ஏற்றக்கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெறும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான். அது அத்தனையும் சம்ரட்சிக்கக்கூடிய அளவுக்கு, அதை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு சாமர்த்தியம் படைத்தவனே, ஆற்றப்படைத்தான் மகனே. அப்பேற்பட்ட சாமர்த்தியத்தோடு கூடிய நந்தகோபாலனுடைய மகனான கண்ணனே, மகனே, ஆற்றப்படைத்தான் மகனே, அறிவுராய், நீ எழுந்து அருள் பாலிக்க வேண்டும். ஊற்றமுடையாய், பெரியாய், நல்ல பலசாலியாய், நியந்தா, அதாவது நியந்திர சாமர்த்தியம் என்று சொன்னால் ஒரு செலுத்தக்கூடிய, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு சாமர்த்தியம் உடையவனே. ஊற்றமுடையாய், பெரியாய், உன்னுடைய புகழை, தேஜஸை எங்கனே சொல்லுவது? நீ எதிரே நின்னால் சூரியன் மங்கிவிடும். நீ எதிரே நின்னால் ஞானிகள்னு சொல்லக்கூடியவா தலையை குனிஞ்சு நிற்கிறா. அப்பேற்பட்ட ஞானம், அப்பேற்பட்ட தேஜஸ் ஸ்பூர்த்தியோடு கூடியவனே, ஊற்றமுடையாய், பெரியாய், உலகினில், இப்பூ உலகில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய். ஏன் நீ அந்த தர்மக்ஷேத்திர குருக்ஷேத்திர பூமியில் அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் காண்பிக்கவில்லையோ? அத்தனையும் எனக்குள்ள, அத்தனைக்குள்ளயும் நான் இருக்கேன் அப்படிங்கிற ரெண்டு கருத்தையும் சொல்லலையா? அந்தரு பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதான்னு சொல்லலையா? அதனால ஊற்றமுடையாய், பெரியாய், உலகினில், இந்த உலகினில் தோற்றமாயின்ன சுடரே துயிலழாய், மாற்றார், யாரெல்லாம் உன்னை எதிரியாக பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ, மாற்றார் வலி துளைந்து, எல்லா சக்தியும் அழியும்படி, வெட்கமடைந்து கீழே விழும்படி. அதனால மாற்றார் வலி தொலைந்து உன் வாசற்கண், மறுபடியும் உன் வீட்டை தான் அடையறா வாசற்கண், ஆற்றாது உன் அடிபணியுமா போலே, எங்கனே உன் திருவடியை ஆசிரியிக்கின்றார்களோ, அதனால ஆற்றாது உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம். அப்பேற்பட்ட பகவானே, உன்னை நாங்கள் போற்றி பாடிக்கொண்டு வருகின்றோம். போற்றியாம் வந்தோம், புகழ்ந்து ஏலோர் எம்பாவாய். அப்பேற்பட்ட கிருஷ்ணா, உன்னை பாட வேண்டும். நீ எந்த அவதாரம் எடுத்தாலும் உன்னுடைய பரத்வத்தை காண்பிக்கின்றாயே, ராமாவதாரத்தில் காண்பிக்கவில்லையோ என்று கேள்வி எழலாம் கிருஷ்ணா. இல்லை இல்லை, காண்பித்தாய். ஐயோ, சீதை தொலைந்து விட்டாளே என்கின்ற கோலத்தில் ராமன் அழுது கொண்டே வரும்போது கீழே கிடந்த ஜட்டாயுவை பார்த்து மோட்சத்துக்கு போனார். அதிமானுஷஸ்தவத்துல குரத்தாழ்வான் கேட்டார், சாதாரணப்பட்டவனால தனக்கே மோட்சம் கிடைக்குமா இல்லையான்னு சொல்ல முடியாது. சர்வலோகேஸ்வரா, நீ பிறந்து பரத்வம் பீரிட்டு கொண்டு வந்தது போல் நீ ஜட்டாயுவை பார்த்து மோட்சத்துக்கு போனியே, இது எங்கனே நடந்தது? ஒரே இடத்தில் இருந்து சமுத்திரராஜா எனக்கு அந்த இடத்துல எதிரிகள் இருக்கான்னு சொன்ன உடனே வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அரக்கர்களை கொன்னு அவனுக்கு நிம்மதியை கொடுத்தாயே, கொஞ்சம் தெற்க பார்த்தா லங்கைக்கு அந்த அம்பு அடிச்சிருக்கூடாதோ? புரியலையே உன்னுடைய மானுஷத்துவம். அதனால அப்பேற்பட்ட பகவான் ராமனாக பிறக்க செய்தே நான் மனிதன்தான், ஆத்மானம் மானுஷம் மன்னியே ராமம் தசரதாத்மஜம் என்று சொல்ல பிறகும் தன்னுடைய பரத்வத்தை காண்பித்தார். அதுதானே பெருமை. அப்பேற்பட்ட பரத்வத்தை காண்பித்த ராமனுடைய பெருமை சொல்லுவதா? பிறக்கும் போதே 4 கைகள், பிறக்கும் போதே ஆயுதங்கள், மலையை தூக்கி பிடிச்சார், பாம்பின் மீது நர்த்தனம் செய்தார், ஒரே இரவில் மக்களை அழைத்து கொண்டு மதுரா நகரத்திலிருந்து துவாரகாபுரிக்கு சென்றார். இப்பேற்பட்ட பெருமைகளுடைய கண்ணனை சொல்லுவதா? ஊற்றமுடையாய், பெரியாய். அப்பேற்பட்ட கண்ணனை அனுபவிக்க கூடிய பாசுரம்தான் இந்த 21ஆம் பாசுரம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய், ஊற்றமுடையாய், பெரியாய், உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய், மாற்றார் உனக்கு வலிதொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் வேதத்தின் சாரமாய், வேதாந்தத்தின் சாரமாய், உபபிரம்மணங்களின் சாரமாய், ஆகமத்தின் சாரமாய், தர்மசாஸ்திரங்களுக்கு சாரமாய் அருளி செய்த உபதே பாசுரங்கள் கொண்ட பிரபந்தம் பக்தி பிரபந்தம் திருப்பாவை. இதுல ஒருவளாக சென்றால் ஏகாக்கீன ரமேத என்று ஒருவளாக சென்று பெருமாளை அனுபவித்தால் அனுபவம் ஆகாது.
அடியவர்களோடு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த பாவை நோன்புக்கான முன்னுரையை முதல்ல 5 பாசுரத்துல சொல்லி 6ஆம் பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் நீராக பெண் பிள்ளைகளை எழுப்பி 16வது பாசுரத்தில் வாயில் காப்பான் கோயில் காப்பானை பிரார்த்தித்து 17ஆம் பாசுரத்தில் நந்தகோபாலன் யசோதை பலராமனிடத்தில் பிரார்த்தித்து பெருமானுக்கு பொண்டாட்டியாய் பத்னியாய் விரும்பியவளாய் இருக்கக்கூடிய அந்த நப்பின்னை நங்காய 18, 19, 20ஆம் பாசுரங்களில் பிரார்த்தித்து அடைய வேண்டிய கண்ணனை 21ஆம் பாசுரம் தொடங்கி 25ஆம் பாசுரம் வரை விழிக்கின்றாள். அதுல 21ஆம் பாசுரம் இது ஏற்றக்கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப. ஏற்றக்கலங்கள் பதபதார்த்தம் பார்ப்போம். ஏற்றக்கலங்கள் தகுந்த பத்திரங்களுக்கு, அதனால தகுந்த பாத்திரங்கள் தகுந்த ஒரு சிஷ்யர்கள் என்று சொன்னால் அந்த அந்த ஞானத்தை ஸ்வீகரிக்கிறதுக்காக உண்டான லட்சணத்தோடு கூடியவர்களுக்கு. பாத்திரங்கள் என்று சொன்னால் பார்க்கலாம், பத்திரங்கள் என்று சொன்னால் அங்க இருக்கக்கூடிய லட்சணங்கள்னு அர்த்தம். பாத்திரமோ பத்திரமோ சிஷ்யரோ ஆறாக இருந்தாலும் ஏற்றக்கலங்கள் எதிர்பொங்கி எதிரில் உயர்ந்து மீது அளிப்ப பாத்திரங்களை சுற்றி வழியும்படி. சரி, ஒரு பாத்திரத்தை வைக்கிறார், ஒரு பாத்திரத்தை பசுக்கிழ வச்சார்னா இந்த பாத்திரத்துக்கும் அந்த பாத்திரத்துக்கும் போட்டியிடுவது போல் பாத்திரத்துக்கு ஏற்ற அளவு பாலை கொடுக்கக்கூடிய பசுக்கள் மீதளிப்ப பாத்திரங்களை சுற்றி வழியும்படி மாற்றாதே வஞ்சனையின்றி விடாமல் பால் சொரியும் பாலை பொழிகின்ற அந்த பாலை கொடுக்கக்கூடிய வள்ளல் உதார குணமுள்ள. இன்னைக்கும் ஸ்ரீ மகாபாரதத்துல ஒரு உதாரணம் அடிக்கடி எடுப்போம். கர்ணன் என்கின்றவன் அவன் துரியோதனனுக்கு தோழனாக இருந்த பிறகும் நல்ல உதார குணத்தோடு இருந்தான். தன் பிள்ளையான அர்ஜுனனை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக இந்திரன் ஒரு பிராமண வேஷம் பூண்டு உன்னுடைய கவச குண்டலங்கள் வேண்டும் என்று கேட்க வந்திருந்தது இந்திரன் என்று தெரிந்தும் அவன் கொடுத்தானாம். அவனை கொடைவள்ளல்னு சொல்றோம். ராமனும் காட்டுக்கு கிளம்புவதற்கு பூர்வம் திரிஜடன் என்கின்ற அந்தணனை அழைத்து, நீ இந்த கோலை எது வரைக்கும் போடுறியோ அந்த அளவுக்கு எவ்வளவு மாடு அடங்குறதோ அத்தனை மாடையும் நீ உன் வீட்டுக்கு உன் கொட்டாவிக்கு எடுத்து செல்லலாம்னார். அதனால அப்பேற்பட்ட வள்ளல் தன்மையோடு கூடிய அங்கு மக்கள் இருந்தனர். இங்கு பால் கொடுக்கக்கூடிய பசுக்கள் இருக்கு. பால் சொரியும் பாலை பொழிகின்ற வள்ளல் உதார குணமுள்ள பெரும் பசுக்கள் பெரிய பசுமாடுகளை ஆற்ற நிரம்ப படைத்தான் பெற்ற நந்தகோபாலனுடைய மருமகனே, மைந்தனாகிய கண்ணபிரானே. அதனால அப்பேற்பட்டவனுடைய பிள்ளையே, அறிவுராய் விழித்துக் கொள்ள வேண்டும். அதனால நீ கொஞ்சம் எழுந்துக்கணும் அப்பா. ஊற்றம் ஸ்ரத்தை உடையாய். அதனால அந்த ஊற்றமுடையாய்ங்கிறத ஸ்ரத்தை உடையாய், ஸ்ரத்தையோடு கூடியவனே. பெரியாய், நிர்வாக சக்தி வாய்ந்தவனே. நல்ல திரள் உண்டு. எப்படி ராமானுஜருடைய அந்த நிர்வாக சக்தி, ஸ்ரீரங்கத்தை பிரதானமாக கொண்டு இந்த திவ்ய தேசத்தை நாம் பராமரித்தால் ஏனைய திவ்ய தேசங்கள் செழிப்பு பெறும். ஏனெனில் அதானா திவ்ய தேசங்களுக்கும் வேறு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியது ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் வாழ்ந்து விட்டால் ஏனைய திவ்ய தேசங்களும் வாழும் என்பதற்காக தான் எப்படி நிர்வாக சாமர்த்தியத்தை காண்பித்தார் எம்பெருமானார். அந்த எம்பெருமானாருடைய திரள் இருக்குமாம். அதனால ஊற்றமுடையாய், ஸ்ரத்தையுடையவனே, பெரியாய், நிர்வாக சக்தி வாய்ந்தவனே. ராமானுஜருக்கு எப்படி வந்தது? அவர் வழிபடக்கூடிய எம்பெருமானுக்கு உலகத்தையே கட்டி மேய்க்கக்கூடிய செங்கோலுடைய திருவரங்கர் இல்லையா? He has a scepter. அதனால உலகினில் மண்ணுலகில் தோற்றமாய் ஆவிர்பாவம் செய்து நின்ற சுடரே, நிலைத்தருளின பரம ஜோதிஷே. பெருமாள் வைகுண்டத்தில் இருக்கார். அவர் இந்த பூ உலகத்தில் சேதனின் உஜ்ஜீவனத்துக்காக, சேதனோ ஜீவனத்துக்காக பல பல அவதாரங்கள் பண்றார். அந்த அவதாரங்கள் தேஜஸோடு இருக்கே. நின்ற சுடரே, நிலைத்தருளின பரம ஜோதிஷே. துயிலெழாய், நீ எழ வேண்டும் கண்ணா. உன்னை எழுப்பணுங்கிறதுக்காக மத்தவாளை சொல்லி எழுப்பிட்டேன். இப்போ நேர உன்னையே எழுப்பினேன். துயிலெழாய், மாற்றார் விரோதிகள் உனக்கு உன்னிடத்தில் வலி தொலைந்து பலமெல்லாம் இழந்து. அந்த ராவணன் எப்பேற்பட்டவன், அவனுடைய முதுகிலேருந்து பார்த்தா அப்படி அந்த ஆணையின் தந்தங்களின் அந்த வடுக்கள் எல்லாம் தெரியுமா? தேசிகன் எடுத்தார். கிரதுஹர சிகரி கந்துக விஹுத்யுன்முக ஜகதி ருந்துத ஜிதஹரி தந்தி தந்த தந்துரோந்த. அந்த தந்துரோந்த அந்த தந்தங்களின் அந்த வடுக்கள் எல்லாம் தெரியுமாம். அப்பேற்பட்ட ராவணனை
ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாரே எம்பெருமான். அதனால மாற்றார் விரோதிகள் உனக்கு உன்னிடத்தில் வலி தொலைந்து வலமெல்லாம் இழந்து திருநாவர்த்தன் என்னும் புயலாய் வந்தவன் சிறு குழந்தையாக இருந்த கண்ணனை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று நினைத்தான். கடைசியில் அவனும் தோற்று கீழே விழுந்தானே, வலி தொலைந்து. அதே விதத்தில் கும்பகர்ணனும் இந்திரஜித்தும் மால்யவானும் ராமனுடைய வலிமைக்கு முன்னாடி நின்னு தோற்றுவிட்டனரே, வலி தொலைந்து. கம்சனும் பகனும் பூதனையும் சகடனும் பிரலம்பனும் கேஷியும் அத்தனை பேரும் தோத்து போனாலே, வலி தொலைந்து. ஆற்றாது மனத்திடமற்று உன்வாசற்கண் திருமாளிகையில் வாசையில் வந்து உன்னடி வந்து நின்று நின் திருவடிகளை பணியுமா போலே சேவிப்பது போலவே. ராமானுஜருடைய வாழ்க்கையில் அவருக்கு ஆச்சாரியராக இருந்தவர் யாதவ பிரகாஷர். யாதவ பிரகாஷர் சில வாக்கியங்களுக்கு அபார்த்தங்கள் சொல்லிக் கொண்டு வர, கப்பியாசம் புண்டரீகம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, தஜ்ஜலான், இந்த மாதிரி வேத வாக்கியங்களுக்கு தவறான அர்த்தங்கள் சொல்லிக் கொண்டு வர, பிற்காலத்தில் ராமானுஜர், பெரிய திருமலை நம்பிகள், பெரிய நம்பிகள், திருக்கோஷ்டியூர் நம்பிகள், திருமாலையாண்டான், திருவரங்க பெருமாளரையர், திருமாலையாண்டான், திருக்கட்சி நம்பிகளிடத்தில் வேதசாரமான விஷயங்களை கற்று தேர்ந்து மூர்தாபிஷிக்தராய் ஆச்சாரியனாய் ஆச்சாரிய பீடத்தில் எழுந்தருளியிருக்க, முன்பு ஆச்சாரியனாய் இருந்த யாதவ பிரகாஷர் இவரிடத்தில் நான் உனக்கு எப்படியாவது கைங்கரியம் பண்ணணும், சாஸ்திரத்தை கத்துக்கணும் என்று சொல்ல முன்னாடி ஆச்சாரியனா இருந்தவர் இப்ப சிஷ்யன் ஆயிட்டார். அப்போது கோவிந்த ஜீயர் என்கின்ற பெயரோடு எழுந்தருளி இருந்து யதி தர்ம சமுச்சயம் எழுதினார். எப்படி பெருமாளிடத்தில், கிருஷ்ணனிடத்தில், ராமனிடத்தில் அசுரர்கள் போரில் தோற்று இவருக்கு கைங்கரியம் பண்ணாலும் ராமானுஜரிடத்திலும் செய்தார்கள். வலி துளைந்துன் வாசற்கண் திருமாளிகையில் வாசலில் வந்து உன்னடி வந்து நினது திருவடிகளை பணியுமா போலே சேவிப்பது போலவே யாம் நாங்கள் புகழ்ந்து துதித்து போற்றி விஜயத்தை விரும்பி கூறி வந்தோம், வந்து அடிபணிந்தோம் ஏலோர் எம்பாவாய், நாங்கள் உன்னிடத்தில் பிரார்த்திக்கின்றோம் எம்பெருமானேன்னு சொன்னார். இது எப்படி தேசிகனை குறிப்பதாக கொள்ளலாம்? தேசிகன் ஆச்சாரிய லட்சணங்கள் என்ன, சிஷ்ய லட்சணங்கள் என்ன? ஞானத்தை கொடுப்பவன் ஆச்சாரியன், பெற்றுக்கொள்பவன் சிஷ்யன். ரெண்டு பேருக்கும் லட்சணம் இருக்கணும் இல்லையா? அப்ப சொல்லும் போது ஏற்றக்கலங்கள் என்னும் பாசுரம் ஆச்சாரிய லட்சத்தை காண்பிக்கும் என்றபடியால் தேசிகனுடைய ஸ்லோகம் சித்தம் சத்சம்பிரதாய ஸ்திரதியம் அனகம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் சத்வஸ்தம் சத்யவாச்சம் சமயநியதையா சாதுவிருத்தியா சமேதம் டம்பாசூயாதி முக்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகம் முழுக்க ஒரு ஆச்சாரிய லட்சணம் என்னங்கிற அசூயை இருக்கக்கூடாது, டம்பை இருக்கக்கூடாது, ஸ்காலித்தே சாசிதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்காலித்தே சாசிதாரம், சிஷ்யன் ஒரு தவறு செய்தால் உடனே சுட்டி காண்பிக்க வேண்டும், அப்பா இது தவறு, அவர் ஏதோ பணம் கொடுக்கிறாருங்கிறதுக்காக விட்டு சொல்லாம இருக்கக்கூடாது, அந்த சிஷ்யனுக்கு சுட்டி காண்பிக்க வேண்டும். டம்பை அசூயை இருக்கக்கூடாது. சத் சம்பிரதாயத்தை சேர்ந்த ஆச்சாரியனாக இருக்க வேண்டும். வேத வேதாந்தங்களில் உள்ள கருத்துக்களை தெரிந்த ஆச்சாரியனாக இருக்க வேண்டும். சாரார்த்தத்தை பக்தி ஸ்வரூபமாக ஆச்சாரியனுக்கு சிஷ்யருக்கு கலந்து கொடுக்கக்கூடிய ஆச்சாரியனாக இருக்க வேண்டும். இப்பேற்பட்ட ஆச்சாரிய லட்சணங்கள் ஒரு இடத்தில் இருக்கும்போது சிஷ்யனுக்கும் அதுக்கு ஏற்ற லட்சணங்கள் இருக்கும்போது இவா ரெண்டு பேருக்கும் உண்டு குரு சிஷ்ய சம்பந்தத்தால் ஒரு சமுதாயம், ஒரு நாடு, ஒரு பூமியே செழிப்பு பெறுங்கிறார். அதனால இந்த பாசுரத்தில் ஆச்சாரிய லட்சணங்கள் சொல்லி இருப்பதால் இந்த ஆச்சாரிய லட்சணங்கள் அத்தனையும் தேசிகனுக்கே பொருந்தும் என்பதும் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா தேசிகன் ரொம்ப உயர்ந்த ஆச்சாரிய சார்வபௌமராக இருந்தார். ஞானத்தையும் வைராகியத்தையும் ஆபூஷணங்களாக கொண்ட மகான். அதனால ஞான வைராகிய பூஷணம்னு சொல்றோம். அதனால இந்த பாசுரம் தேசிகன் சொன்ன ஆச்சாரிய லட்சணத்தையும் குறிக்கும், ஆச்சாரிய லட்சணங்களோடு கூடிய தேசிகனையும் குறிப்பதாக நாம் கொள்ளலாம். வசுதே வசுதம் தேவம் கம்ச சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். சர்வோபனிஷதோ காவஹா என்று உபனிஷத் சாரமான கீதையை உலகத்துக்கு உணர்த்தியவன், கொடுத்தவன் கீதாச்சாரியன் கண்ணன். அவருக்கே ராமாவதாரத்தில் ஒரு குறை இருந்ததாக பெரியோர்கள் சொல்லுவார். அவர்கிட்ட மைக்க கொடுத்துட்டான், சுத்தி வானரங்கள், நீ ஏதாவது சொல்லுன்னா. ராமர் ரொம்ப அழகா ரெண்டு வார்த்தை சொன்னார். சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதிச்ச யாச்சதே அப்படிங்கிற ராமச்சரம ஸ்லோகத்தை கூறினார். கூறிய பிறகு அப்ப இருந்த எல்லாரும் ஞானிகள்லாம் பார்த்தா என்ன அழகா பேசியிருக்கார் ராமர். ஆனா என்ன, மைக்க கொடுத்த உடனே ரெண்டே வரி பேசி திரும்பி கொடுத்துட்டார். அந்த ரெண்டு வரி பேசினது உலகம் முழுக்க பரவிடுத்து. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, சோசியல் மீடியா கான்டெக்ட்ல இட் பிகேம் வைரல், எல்லா இடத்துலயும் பரவிடுது.
அப்ப ராமருக்கு ஒரு குறையாம், ஐயோ இன்னும் கொஞ்ச நாள் பேசியிருக்க கூடாதான். கண்ணனாக பிறந்த போது காத்து கொண்டிருந்தார். அந்த குருக்ஷேத்திர பூமியில் எப்போது அர்ஜுனன் கேள்வி கேட்டானோ இதுதான் சாக்குன்னு வச்சுட்டான். அத்தனை சாரத்தையும் கீதையாக பொழிந்து விட்டார். அது கண்ணனே சர்வலோகேஸ்வரனே எத்தனையோ அவதாரங்கள் எடுத்தவன் ஒரு ஆச்சாரியனாக தான் பிறக்க வேண்டும் என்று கொண்ட ஒரு ஆசை. It was his desire to be a good teacher. அந்த ஆச்சாரியனுடைய பெருமையை கண்ணனோடு இணைத்து ஆண்டாள் சொல்லக்கூடிய பாசுரம் தான் 21வது பாசுரம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப என்கின்ற பாசுரம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீது அளிப்ப அப்படிங்கிற பாசுரம். இந்த ஏற்ற கலங்கள் அப்படின்னா இதை எந்த கான்டெக்ஸ்ட்ல ஆண்டாள் சொல்றான்னு பார்க்கணும். அவ கிருஷ்ணரை எழுப்ப போறா. இப்ப கிருஷ்ணர் யாரோடவோ பிள்ளை. யாரோட பிள்ளைங்க? நந்தகோபால். அப்ப அந்த நந்தகோபாலனுடைய சீரும் சிறப்பும் என்னங்கிறத பார்க்கணும். அவர்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் என்ன? அவருடைய கொல்லப்புறத்தில் அவர் வீட்டுக்கு இருக்கக்கூடிய இந்த பேக் யார்ட்ல பெரிய மாட்டுக்கொட்டா, அதுல நிறைய மாடுகள் நின்று இருக்கு. அப்போ அந்த மாடுகளிடத்திலிருந்து பாலை கறக்க வேண்டும். முன்னாடி நான் சொன்னேன், உபனிஷத்தே பசுவாயிட்டா கிருஷ்ணர் கறந்து கீதைங்கிற பாலை கொடுத்துட்டார். நந்தகோபாலன் கீதை பால்லாம் கொடுக்கல, அவர் நார்மல் ஆவின் பால் தான் கொடுத்தார். அதனால இந்த பசுக்கள் எல்லாம் நிக்க வச்சுட்டு பால் கறக்கணும். ஆனா இந்த பால் எப்படின்னா, நீங்க எந்த அளவுக்கு பாத்திரம் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நிறைக்கக்கூடிய அளவுக்கு இருந்த பசுக்களா. அதனால ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப. சரி, ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு சரி பால் வந்துருத்துன்னு பார்த்தா அரை பாத்திரம் தான் நிறைஞ்சு, பாக்கி நாளைக்கு தான் அரை வரும் போல இருக்கு. அப்படின்னு இல்லை. இந்த பசுக்கள்லாம் கொழுத்திருந்த பசுக்கள். நீங்க எந்த அளவுக்கு பாத்திரம் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கொட்டும். ஒண்ணுமே இல்லை. வீடுகள் தோறும் நம்ம நிறைய டேங்க் எல்லாம் கட்டி வச்சிருக்கோம். அப்புறம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணியிருக்கோம். இப்போ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணும்போதோ என்ன சொல்றோம்? மழை வரும்போது அது சேமிக்கும், அந்த தண்ணி எல்லாம் அது பாதுகாக்கும். மழை வந்தால்தான் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்க்கு வசதி பண்ணணுமா? என்ன பண்ணணும்னா மழை வருவதற்கு பூர்வமே பண்ணணும். ஆனா நம்ம வெட்டிட்டோங்கிறதுக்காக மழை வரணுங்கிறது இல்லை. ஆனா வெட்டி வச்சா மழை வந்தால் உதவும். அதுபோல் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். ஒரே வரியா எடுத்துட்டேன்னா, நீங்க ஒரு பாத்திரம் வச்சு அது நிறைஞ்சு இன்னொரு பாத்திரம் எடுத்து வைக்கிறதுக்குள்ள அது நிறைஞ்சு அது வழிஞ்சிடும். அப்படின்னா ஒரு ஆச்சாரியன் என்பவன் நீங்க எந்த அளவுக்கு சின்சியரிட்டியோட இருக்கீங்களோ உங்க சின்சியரிட்டி லெவலை பார்த்துட்டு அதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா அந்த அளவுக்கு ஞானத்தை கொடுப்பார். சுவாமி, எனக்கு 1/2 மணி நேரம் தான் ராமாயணம் படிக்க முடியும். 1/2 மணி நேரத்துக்கு எவ்வளவு ஞானம் கிடைக்குமோ அவ்வளவுதான் கிடைக்கும். சுவாமி, நான் படிச்சுட்டே இருக்கணும். படிச்சுட்டே இருந்தா படிச்சுட்டே இருக்கிற அளவுக்கு ஞானம் வந்துடும். அப்படின்னா நம்ம ஹார்ட் ஒர்க், நம்ம போடுற எஃபர்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எல்லாம் படிச்சிருக்கேன் ஸ்கூல்ல. இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா தான் அதனுடைய எஃபெக்ட் இருக்கும். அதனால ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப. இதே மாதிரி பொங்கக்கூடிய பாலை பத்தி எங்கேயோ சொல்லியிருக்காள். இங்க மூணாவது பாசுரம், நினைத்து முலைகளியே நின்று பால் சோர. 3வது பாசுரத்துல ஏற்கனவே பால் சொரியதை பத்தி சொல்லியிருக்காள். 21வது பாசுரத்துல ஊற்றமுடையாய் பெரியாய். இந்த இடத்துல அப்பேற்பட்ட நந்தகோபாலனுடைய பிள்ளையே அறிவுராய், ஊற்றமுடையாய் பெரியாய், அடியவர்களை காப்பதில் ரொம்ப வல்லமை பொருந்தியவன். ஊற்றமுடையாய் பெரியாய், இல்ல சாமர்த்தியசாலியாக இருக்கக்கூடியவன். பெருமாளுக்கு ஸ்வரூப நிரூபக தர்மங்கள் என்று 5 உண்டு. அது என்னென்ன தெரியுமோ? சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம், அமலத்துவம். சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம், அமலத்துவம், ஆனந்தத்துவம். இது 5க்கும் ஸ்வரூப நிரூபக தர்மங்கள் என்று பெயர். இந்த அத்தனையும் நிறைஞ்சவர் எம்பெருமான். ஆனா இதெல்லாம் அவனை பெரியவன் என்பதனை காண்பிக்கும். நம்மளோடு பழகிறதுக்கு நிரூபித ஸ்வரூப விசேஷணங்கள் வேண்டும். சௌலபியம், சௌஷீல்யம்,
வாத்சல்யம், மார்தவம், ஆர்ஜவம், சௌஹார்தம், சத்தியகாமம், இதெல்லாம் அவருக்கு இருக்கக்கூடிய சாதாரண, அதாவது நம்மளோட பழகக்கூடிய தன்மையான நிரூபித்த ஸ்வரூப விசேஷணங்கள். அதனால சொல்றார், ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே, எல்லா காலகட்டங்களிலும் தேஜோமயமாக இருக்கக்கூடிய எம்பெருமானே. இப்ப பெருமாள் பாண்டவ தூதனாக வந்தார். அப்போ துரியோதனனும் அவனுடைய தோழர்களும் சேர்ந்து பெருமாளை அடைக்கணும் நினைச்சா. அப்போது பெருமாள் அதை சுடராக இருந்து பிரகாசித்தாராம். பெருமாள் உலகளக்கும் போது, விஸ்வரூபம் எடுக்கும் போது, அப்பொழுதும் பெருமாள் தன்னுடைய சுடரான ரூபத்தை காண்பித்தாராம். அதனால அவரை நம்ம ஒண்ணுமே இல்லை, அவரை விடுங்க. சுதர்சனத்துக்கு என்ன சொல்றோம்? ஸ்புரத்து சஹஸ்ராரி ஷிகாரி தீவிரம். சுதர்சனம் பாஸ்கர கோடி துல்லியம். எத்தனையோ ஒரு சூரியனை பார்க்கறதுக்கே நமக்கு கண்ணெல்லாம் ஆஹா ஓஹோன்னு வலிக்கிறது. இந்த மாதிரி கோடி சூரியர்கள் ஒன்று சேர்ந்தார் போல் இருக்கக்கூடிய சக்கரத்துக்கே இந்த அளவுதான் பெருமாள் எப்படி இருப்பார்? அவனா தோற்றமா நின்ற சுடரே துயிலழாய். ஆண்டாள் நேர கிருஷ்ணரை பிரார்த்திக்கிறா, நேர கிருஷ்ணரை புகழ்ந்து பாடுறா, நேர அவனை எழுப்புறா, சுடரே துயிலழாய். அப்புறம் மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உன் வாசற்கண். அதனால யாரெல்லாம் உன்னுடைய வைபவத்துக்கு எதிரா நிற்கிறாளோ, அது சுரர்களாக இருக்கட்டும், அசுரர்களா இருக்கட்டும், ராட்சசாளா இருக்கட்டும், யக்ஷர்களாக இருக்கட்டும், கிண்ணறர்களாக இருக்கட்டும், யாராக இருப்பினும் மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உன் வாசற்கண். ஒரு காலகட்டத்துல அவளே புரிஞ்சுப்பா, இவர்கிட்ட பகமை இருந்து பிரயோஜனம் இல்லை, இவர்கிட்டே நம்ம போய் சரணாகதி பண்ணிவிடலாம். காக்காவானது கர்வத்தோடு நினைத்தது, சீதையினிடத்தில் நாம் அபச்சாரம் செய்து விடலாம். அப்ப பெருமாள் என்ன பண்ணார்? ஒரு சின்ன தர்பையை எடுத்துட்டு அதுல பிரம்மாஸ்திர மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி அதை விட்டார். எந்த ஒரு வஸ்துவையும் ஆயுதமா கன்வெர்ட் பண்ணிவிட்டா தனுர்வித்தையில அதுக்கு பேர் என்ன? ஐஷிகம். இந்த ஐஷிகம் சின்ன சின்ன வஸ்துக்களை கூட ஆயுதம், அஸ்திரங்களாக மாத்தலாம். அப்போ ஒரு சின்ன ஒரு புல்லை எடுத்து ஆயுதமா மாத்துட்டார். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். அப்போ தர்பாஸ்தரணன் அந்த காக்கை பின்னாடி விட்டார். அந்த காக்கா ஒரு வீடா போகுது. பிரம்மாவின் வீட்டுக்கு போச்சு, சிவபெருமானுடைய வீட்டுக்கு போச்சு, நாராயணனுடைய இல்லத்துக்கு போச்சு, இந்திரன் தன்னுடைய அப்பாவின் வீட்டுக்கு போச்சு. எட்டிசையும் உழன்னோடு இழைத்து விழும் காகம் போல் மறுபடியும் எல்லா இடத்துலயும் சுத்தி திரிந்து பெருமாள் கிட்டே விழுந்ததாம். விழுந்த பிறகு மாற்றார் வலி தொலைந்து உன் வாசற்கண். திரும்பி அவர் பெருமாள் ஆத்துக்கே வந்துடுத்து. ஆற்றாது உன் அடிபணியுமா போலே என்ன மண்ணுச்சுடுன்னு கேட்டுதான். எப்படி பகைவர்கள் பெருமாளுடைய குணாதிசயத்தை முன்பு தெரியாதவர்கள் பெருமாளுடைய சுடர் விடக்கூடிய அந்த ஜுவாலையை பார்த்துவிட்டு மறுபடியும் சுத்தி திரிந்து கீழே விழறாளோ, பெருமாளுக்கு அந்த நிலைச்சு பார்த்தோம். இப்ப சக்கரத்தை பத்தி சொன்னேன் பாருங்க, ஞாபகம் வச்சுங்க. அம்பரீஷன் ஒரு ராஜா. அந்த அம்பரீஷன் ஏகாதசி விரதம் இருப்பார். அன்று ஒரு நாள் துவாதசி என்று காலகாத்தால என்ன சாப்பிடுவோம்? அது பேர் என்ன? பாரணை. பாரணை மேற்கொள்ளும் போது துர்வாச மகர்ஷி வந்துட்டார். துர்வாசன் நானும் சாப்பிடுவேன். யாராவது உங்க ஆத்துக்கு வந்தா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவேன். நீ என்ன சொல்லுவார்? ரோஷன் சாப்பிடுவோம் சொல்லுவேன். முதல்ல உனக்கு இருக்குமா நீ பாத்துப்பியா? இல்லாட்ட அவள் கொடுத்துட்டு பரவாயில்ல சார், நான் பட்னி இருந்தாலும் பரவாயில்ல, 4-5 நாள் உடம்பு தாங்கும், அவளுக்கு எல்லாம் கொடுத்துட்டு தான் சாப்பிடுவேன். 4-5 பேர் நான் அனுப்புறேன் வீட்டுக்கு, அட்ரஸ் கொடுத்துட்டு. அதனால இந்த துர்வாசர் வந்தார். துர்வாசர் வந்த உடனே அவர் என்ன பண்ணார்? நான் சாப்பிட்றேன்னு. அதுக்கு என்னப்பா பெரிய விஷயம் தான், சாப்பிடலான்னு சொன்னார். அவர் வரவே இல்லை, ரொம்ப நாழி ஆயிடுச்சு. அப்ப அதுக்குள்ள இவர் கொஞ்சோன்னு அந்த துளசி ஜலத்தை பருகலாம் நினைச்சார். துளசி ஜலத்தை பருகலாம் என்று நினைக்கிறதுக்குள்ள துர்வாசர் கோபித்தார், கிருத்தியை உருவாக்கினார். அது அம்பரீஷனை துரத்தும்னு நினைச்சார். அதுக்குள்ள சக்கரத்தாழ்வார் நடுவில் வந்துட்டார். சக்கரத்தாழ்வார் இப்போது அம்பரீஷ, அதாவது இந்த கிருத்தியையும் துரத்தி அது துர்வாசரையும் துரத்தி இவர் எல்லா இடத்துக்கும் போன உடனே, அப்ப பெருமாள் இடத்துக்கு போன உடனே பெருமாள் சொன்னாராம், என்னவோ பக்தர்கள் எனக்கு அடக்கம் நினைச்சுட்டு இருக்கேன், அகம் பக்த பராதீனா, நான் பக்தனுக்கு அடிமை என்று சொல்ல, அப்ப சுதர்சன ஆழ்வாரை பிரார்த்தித்து சுதர்சன ஆழ்வார் மறுபடியும் சென்றார். அப்ப பெருமாளே சுடர், அவர் கையில இருக்கிறதும் சுடர். இவ யார்கிட்ட நம்ம பகைச்சுண்டாலும் காக்கைக்கும் துர்வாசருக்கும் எந்த நிலைமையோ ஏற்படும். அதனால இந்த இடத்துல சொல்றார், உலகிலே தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய், மாற்றார் உனக்கு வலி தொலைந்து ஒரு வாசற்கண், ஆற்றாது உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம். நாங்கள்லாம் என்ன துர்வாசர் மாதிரி சண்டையா போட்டோம்.
நான் என்ன காக்கா மாதிரி யாரையாவது அழகால குத்தினேனா? நான் சாதாரண ஒரு 4 வயசு குழந்தைப்பா, என் பேர் அண்டாளப்பா, நான் போய் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பேனா? அதனால உன் வீட்டு வாசலுக்கு வந்திருக்கோம் கிருஷ்ணா, நீ எழுந்துட்டாதானே கதவை திறக்க முடியும், கதவை திறந்தால்தானே நான் உன்னை பார்க்க முடியும் கண்ணா, அதற்காக எனக்கு சேவையை கொடு அப்படின்னு பிரார்த்திக்கக்கூடிய 21ஆம் பாசுரம் இது. ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் வலி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். In the previous pasurams, we have had the opportunity to witness Andal's devotion to Krishna, where she ended up waking the Bhagavatottamas between Pasuram 6 and Pasuram 15. Then in Pasuram 16, she woke up the watchmen to Nandagopala and Krishna's house. In Pasuram 17, she woke up her prospect mother-in-law, father-in-law, brother-in-law and her husband, prospect husband, to-be husband. In Pasuram 18, 19 and 20, she woke up Nappinai, the beloved of Krishna, and requested her to speak on Andal's behalf to Krishna. Now Andal, who has gone in the traditional manner to reach Krishna, the Paramatma, has now decided to experience the ananda of waking up Krishna himself. So from this Pasuram, which is number 21, 22, 23, 24 till 25, she wakes up Krishna directly. Now she describes Krishna as the son to Nandagopala. Who is Nandagopala? ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். Time and again, she has also been describing the cattle race in such beautiful words. One, now that it is Krishna's father Nandagopala's family profession, she wanted to ensure that she speaks nice words about their family profession. Second, now that Krishna had also multiple times expressed his love for the cow and the calves, and now that she has also seen the beauty of the Lord in 2 kshetrams. One is Rajamannargudi in Tamil Nadu, where the Lord is in the form of Rajagopala, where he lets the cows and the calves graze. The other kshetram is called Terelundur, which incidentally is also the birthplace of Kambar. There, the Lord is called Maruvi Appan or Go Sakhan. Hence, she describes Nandagopala as the one who nurtures and manages the entire cattle race, where the prosperity is said. Where if I will have to milk the cows, I bring many pots, and the process of the cow lactating and giving us milk is so natural and is so uncoaxed that even before you take the second vessel to keep in place of the first, because that's already full, the first one will be full. So it wouldn't take a lot of time to fill all the pots. This is very similar to an acharya, a preceptor, a teacher, who spots able students, capable students, and dispenses knowledge accordingly. Yetta kalangal in most commentaries denote the acharya. Yetta kalangal edirvongi meedalippa maatrade palshoriyum vallal perum pashukal, which is that which gives such sumptuous milk. They are the healthy cows. They are not the cows which were gifted by Nachiketa's father during the performing of his yajna. They were healthy cows.
And who is Nandagopala? ஏற்றக்கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான். So Nandagopala is the one who owns such healthy cows. Who is Krishna? Magane. So ஆற்றப்படைத்தான் Magane denotes Krishna, who is the son to Nandagopa, who has such healthy cows which give milk in such huge pots when they are uncoaxed out of their natural affection. Then what does she say beyond this? ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய், the one who has got Shraddha, the one who is so true to his devotees. So Andal tells, now that I have come, you should be true to me as well. ஊற்றமுடையாய் பெரியாய், you are gigantic. You may be like a little boy now, but I know for very sure that you are the one who came as Vamana and then grew as Trivikrama and measured the worlds. ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே. But you are the one who also glistens and gives radiance to the world by all the luminary bodies that we know in astronomy. ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் வலி தொலைந்து உன் வாசற்கண். So if there are people who hurt your devotees, you end up being born. That is the process of an avataram. You fight such people out because you do not want any antisocial elements. You want the society to function as per the rules laid in the Shastras. ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் வலி தொலைந்து உன் வாசற்கண். They lose and they finally come seeking refuge to you. ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே. So we have also come seeking solace at your doorstep. Here many acharyas have commented that this pasuram in general could denote a good sadacharya, but in particular it denotes Bhagavad Ramanuja, because he is the one who was so magnanimous enough to bestow knowledge upon all his students. There was one person called Yadava Prakasha who gave the Balapatham, the preliminary elementary education to Ramanuja, and at one point in time he was so jealous of his own student Ramanuja that he wanted to kill him. Later he realized that it is not Ramanuja who is to learn from him, but it is the other way around, where he has to become the student. This is how his mother also advised. So he came to the doorstep of Ramanuja as a lost person and learnt knowledge from him. So ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம். We have come outside your doorstep, Krishna, to sing your praises. Please do come and listen to our queries, our worries, and grant us the grace and the gift, the parai that we have been imploring from you for a very long time. Please do come out, says Andal in this 21st Pasuram. The
Namaskaram. In the coming months of January and February, there are very many discourses of mine, both in Tamil and in English, across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly. And on the 30th of December, tentatively I am to speak on the importance of Nutiyattu Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam. Coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking on Narayaniyam in Wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises. First of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mutt, which will be organized by Ramakrishna Bhajana Sabha. On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskar.